விஜய்க்கா, அதாவது திமுகவிற்கா, அல்லது நீங்க வாக்கு செலுத்த போறது பிசாசுக்கா, அண்ணா திமுகவிற்கா, பக்கா மாசு என்று புலம்பிக் கொண்டிருக்கும் பைத்தியக்கார லூசுக்கா? இல்லை, இந்த மூன்று கட்சியும் தவிர்த்து இந்த மண்ணில் எதை இலவசமாக கொடுக்க வேண்டும், என் மக்களுக்கு எது அடிப்படை தேவை, என் மக்களுக்கு குடிக்கின்ற நீரை, அதாவது உயிரின் ஆகாரமான உயிர், அனைத்து உயிரினமான தேவையான நீர், அந்த நீரை இந்த ஆட்சியாளர்கள் தனியார் இடத்துல கொடுத்து விட்டு அது விற்பனை பண்டமாக மாற்றி விட்டார்கள். அந்த நீரை நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இலவசமாக கொடுப்போம். எப்படிப்பட்ட நீர்? உங்கள் வீட்டிற்குள்ளேயே குழாயை திறந்தால் குடிக்கின்ற நல்ல நீர், தூய நீர் வரும். நீங்கள் எங்கேயும் தெருவுக்கு வந்து அந்த குழாயில நின்று குடத்தை வச்சு பிடிக்கணும் எந்த அவசியம் இல்லை. இதுல எங்ககிட்ட நான் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாங்க, நாங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கோம்பா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கோம். பாருங்க, நானும் அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன், நானும் வாட்டர் பியூரிஃபையர் வச்சிருக்கேன். இங்க என் நண்பர் ஹரிபிரசாத் இருக்கான், வாட்டர் பியூரிஃபையர் 3 மாசத்துக்கு வந்து ஃபில்டர் மாற்றணும். இப்போ ஃபில்டர் மாற்றுறதுக்கான செலவு, சரி வாட்டர் பியூரிஃபையர் நான் போடுறேன், அதுக்கு எடுக்கிற மின்சாரம் அது இலவசமாக வருதா? இந்த அரசாங்கம் இலவசமாக கொடுத்துருதா? இப்போ போன 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டு கேட்டேன், இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இது குளோரின் கலந்த தண்ணி வந்துருச்சு, சரி என்ன பண்ணலான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை மச்சான், மாத்திரு வேற அப்படின்ட்டான். அது ஒரு 15,000. அப்போ இலவசன்றது எப்படி அறியாமை பாருங்க, படித்தவர்களும் அறியாமை, அபார்ட்மெண்ட் வாசிகளும் அறியாமை இருக்கு பாருங்க. தண்ணி நாங்கள் இலவசமாக தான் வாங்கிறோம், நீங்க இலவசமாக பெற முடியும். உங்கள் தரமான தனியாருக்கு நிகரான கல்வியை நாங்கள் கொடுப்போன்றோம். பாருங்க, ஏப்ரல் மாசம் வந்துருச்சு, மே மாசம் வந்துருச்சு, அப்படிப்பட்ட கல்வியை உங்களுக்கு இலவசமாக தருவோம்னு சொல்றோம். எங்களுக்கு உங்கள் வாக்கா? நீங்கள் நடக்க சரியான சாலை இருக்கிறதா? குண்டும் குழியுமாக. என் தம்பி சூர்யா பேசிட்டு போனா பாருங்க, அவன் முடி இப்படி வச்சிருக்கான் உங்களுக்கு தெரியல, 10 தையல் தலையில. சாலை சரியில்லை, வாகனம் ஓட்டுவது சாலை சரியில்லை. சரியான சாலை அமைத்து கொடுக்க வக்கற்ற அரசு இந்த 2 திராவிட கட்சிகளும் செய்து கொடுப்பாங்களா? இதை நாங்கள் அதை செஞ்சு தரோம்னு சொல்லி உங்ககிட்ட வாக்கு கேட்கிறாங்களா? இல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைந்தால் நீங்கள் நடப்பதற்கு தரமான சாலை, தண்ணி நிக்காது, மழை வந்தா தண்ணி நிக்காது, 2 பக்கம் வாக்கியா வெட்டிடுவோம், தண்ணி வடிஞ்சு ஓடிடும், அதை சேமிப்போம், அது தனி திட்டம், நீர் மேலாண்மை நாங்கள் அதை செய்வோம். அன்பார்ந்த மக்களே, அடிமை இந்தியாவிலே இளைய புரட்சியாளன் பகத்சிங் கூறுகிறான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான். அப்படிப்பட்ட ஒரு தேசம் 80 ஆண்டுகளில் இன்ன வரைக்கும் பிறக்கவில்லை. பாலின் விலை, பாலுக்கு அழாத குழந்தைன்னு அந்த முழக்கத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பாலின் விலை 2021ஆம் ஆண்டு நீங்க ஒரு ஆரஞ்சு பால் வாங்கணும்னா 24 ரூபாய். ஆனால் இப்போ அதனுடைய விலை நீங்கள் ஆவினில் போய் வாங்கினா 30 ரூபா, அதே நீங்கள் மளிகை கடையில் போய் வாங்கினா 30 ரூபா 32 ரூபா. பால் விலை உயர்ந்துருச்சு, பாலின் விலை உயர்ந்துருச்சு. பாலின் மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசிடம் இருக்கிறது. பத்திரப்பதிவு உயர்ந்திருக்கிறது, அது மூலமாக வருகின்ற வருமானம் அரசிடம் இருக்கின்றது. ஜிஎஸ்டி மூலமாக வருகின்ற வருமானம் உயர்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தியா ஸ்டேட் ஜிஎஸ்டி உயர்ந்திருக்குது, ஸ்டேட் ஜிஎஸ்டி மூலமாக வரக்கூடிய வருமானம் அரசிடம் இருக்கிறது. ஆனால் இந்த நாடு பெற்றிருக்கும் கடன் 10 லட்சம் கோடி. ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது 1 லட்சம் கோடி இருந்தது. அவருடைய ஆட்சியில் வந்து அவர் 4 லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. இவர் வந்து 5 வருஷத்துல வந்து அதன் பிறகு உனக்கு போட்டி, சரியான போட்டி நான் தான் பார், வாங்குற கடன் சொல்லிட்டு 5 லட்சம் கோடி. காசையில எப்படி பட்ஜெட் போடுறீங்க? நீங்க காசையில எப்படி பட்ஜெட் போடுவீங்க? வருமானத்தை பெருக்கி அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்திலிருந்து பட்ஜெட் போடணும். அப்படிதான் இருக்கு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்க, 10 லட்சம் கோடி கடன்ல வச்சுட்ட, சரி வச்சுட்ட, நீ இப்போ 2000 ரூபாய் எப்படி தருவான்னு எனக்கு இப்போ நீ சொல்லணும். இந்த திமுக அண்ணன் எபினேசர் வர்றார், எபினேசர் ஜெயிச்சிட்டாரு, எபினேசர் சொன்னேன், நாங்க வாக்குப்பதிவு இருக்கிற இடத்துல சொன்னீங்க, அந்த எபினேசர் வந்து 2000 ரூபாய்க்கு எப்படி தருவான்னு எனக்கு விளக்கம் கொடுக்கணும். இந்த இடத்துல மேடை போட்டு சொல்லுங்க. இல்ல 10,000 ரூபாய் எப்படி கொடுப்பாருன்னு அண்ணன் ராஜேஷை போட்டு சொல்லுங்க. எதன் மூலியமாக வருமானத்தை பெருக்குவேன் காட்ட முடியுமா? சொல்ல முடியுமா? கடன் வாங்கிதான் ஒவ்வொரு மக்கள் தலையிலும் கடனை சுமத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். இந்த பக்கம் இன்னொருத்தர் ஆக சிறந்த அறிவாளி, அவரு
அவர் பாருங்க, ஏன் நம்ம அவர் ஏன் வந்து பேசுறோம் அப்படின்னா, நீங்க பாருங்க, அடிப்படை தேவை வந்து அத்தியாவசியம் இல்லாம கூட இருந்துடலாங்க. ஆனா அடிப்படை தேவை இல்லாம இருந்துட முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, நீ சாப்பிடவே கூடாது, நீ சாப்பிடாத, தண்ணி குடிக்காத, ஏதானே சொல்ற. சோறு தண்ணி இல்லாமல் கூட நாம் இருந்து விடலாம். ஆனால் கழிப்பறை இருப்பிடம் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீ சாப்பிடாத, 2 நாள் சாப்பிடாத, வா என் கூட வந்து உட்காரு, வா இங்க வா, எங்கேயாவது வா, எங்கேயாவது வந்து உட்காரு, நீ கூப்பிடு வர்றேன், நீ சாப்பிடாத, 2 நாள் சாப்பிடாம இருக்கியா பாப்போம். ஏய், உயிர்களின்கான அடிப்படை தேவை தண்ணி. தற்கொலை இது தெரியல உனக்கு? இது தெரியாம தண்ணி இல்லாம இருந்துடலாம், சோறு இல்லாம இருந்துடலாம். என்னடா டே, எங்களை பார்த்தா எப்படி முட்டாள்களை தெரியுதா? நீ வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற போய் சொல்லு, என்னத்தை சொன்னாலும் என்ன கம்பி கட்டினாலும் நம்புவானுங்க. நாங்க அப்படி இல்லை ராஜா. அண்ணா வந்து சீமான் அண்ணன் வந்து மரங்களின் மாநாடு போட்டோன்னே அது ஒரு விமர்சனம். மூச்சு பிடிச்சிக்க, மூச்சு விடாத. மரம் தானே நீ சுவாசிக்கிறத காற்றை தருது, உயிர் காற்றை தருது. மூச்சை பிடிச்சி ஒரு 3 நிமிஷம் மூச்சை பிடிச்சிட்டு இல்லை பார்ப்போம், உன்னால் மூச்சு விட முடியாத பார்ப்போம், பார்ப்போம். சவால் விடுறேன் நான் உனக்கு, 3 நிமிஷம் மரங்களின் மாநாடு போட்டது விமர்சனம் செய்தீங்கல்ல, வா மூச்சு பிடிச்சி நில்லு, 3 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாத பார்ப்போம், செத்துருவேன். அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். அனைத்து உயிர்களுமான அரசியலை நாங்கள் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நாடு வந்து 10 லட்சம் கோடி கண்ணில் இருக்கு தெரியுமா? அன்பார்ந்த மக்களே, யாருக்கு தெரியுமா? வீரன், வீரன் பக்கத்தில் இருக்காரு. அதனால அந்த வருமானத்தை வச்சு கூட வந்து உங்களால வாழ்க்கை தரத்தை உயர்த்த, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியல. பாருங்க, ஏன் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு? குன்றக்குடி அடிகளார் மிக வருத்தத்துடனே பதிவு பண்ணுகிறார். அழுவதினால் எதையும் பெற்றுவிட முடியாது, ஆறுதல்களால் காயம் மாறாது, தூறல்களால் பயிர்கள் விளைவதில்லை. இந்த தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். இலவசம், இலவசம். 2000 ரூபாய் தருகிறேன், 2500 தருகிறேன், 6 சிலிண்டர் தருகிறேன், கல்வி கடன் தருகிறேன். இந்த 3 கட்சிகளுமே இலவசத்தை மட்டுமே முன்னிறுத்தி தான் உங்களிடத்தில் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சி முற்றும் முழுவதுமாக ஒரு மாற்று அரசியலை முன்னிறுத்துகிறோம். ஆள் மாற்றம் அல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல, கட்சி மாற்றம் அல்ல, அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அந்த மாதிரி அரசியலை முன்னிறுத்துறோம். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாடு வெளிப்படையாக அநீதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வெளிப்படையாக அநீதியால் கட்டமைக்கப்பட்டிருக்கு. 5000 ரூபாய் அம்மாக்களுக்கெல்லாம் வங்கி கணக்கில் கொடுத்துருக்காங்க. 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு அரசு ஒரு கட்சிக்காக, கட்சிக்கான வாக்கை அரசு பணத்திலே, அரசுனா மக்களாகி நம்ம தான், நம்மளுடைய வரி பணத்திலே உறுதி செய்திருக்கிறது. இதுதான் வெளிப்படையாக கட்டமைக்கப்பட்ட, அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம். இந்த சமூகம் எப்படி வந்து வாழ்வில் மேம்படும்? அப்ப நீங்க வாழ்வில் மேம்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்னா, ஒரு 2 விஷயம் செய்யணும். ஒன்று வந்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடியோடு அழித்து ஒழித்து விட வேண்டும். இதுதான் இறுதி வாய்ப்பு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த விசில் அடிச்சுட்டு வர்ற அன்பு தம்பிகள் என்ற பிரச்சாரம் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் நகைச்சுவை பண்றானுங்க. டீ விற்க. நான் என்ன சொல்றேன்னா, டீ விற்காதீங்கடா, இது வந்து கோடை காலம். நீங்க மோர் வித்தா வியாபாரம் நடக்கும், நீங்க தர்பூசணி வித்தாதான் வியாபாரம் நடக்கும். கோடை காலத்துல போய் டீ விற்கிறேன், என்னடா தற்குறி தயலிகளா நீங்க வந்து இங்க வந்து டீ விற்கிறீங்க? அப்படி பண்ணாதீங்க. நாங்க உங்க அண்ணனுங்க சொல்லி தர, அதை கேட்டுட்டு போங்க. இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றம் இல்லாத இந்த கழகம், அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டில் 2 கழகங்கள் இருக்கின்றது. இந்த கழகங்களால் பிறந்த கழகம் பத்தாது, மற்றும் ஒரு கழகம் தமிழக வெற்றி கழகம். இந்த 2வது விஷயம், இந்த தமிழக வெற்றிகள் நீங்க கண்டுகொள்ளவே கூடாது. அவன் பாட்டு வந்து எங்க அண்ணனுடைய பாடல் வந்து இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல ட்ரெண்டிங், இந்தியாவில் நம்பர் 1 வந்திருக்கு. உடனே இவங்க வந்து அதை சித்தரிச்சு கத்தரிச்சு, நீங்க மட்டும் தான் போடுவீங்க, அதை நாங்க போடுறோம், எங்க அண்ணன் பாட்டு போடுறோம், அதை போடுறோம் பாருங்க, கொடி ஏண்டா நாங்க ட்ரெண்டிங் ஆயிட்டோம்டா ஏற்கனவே. பிட்டு காப்பி அடிக்காதீங்க, பிட்டு காப்பி அடிக்காதீங்க. மக்கள் தயவு செய்து உங்கள் வேட்பாளரை பாருங்க. நாங்க எப்படின்னா, மக்களாகிய உங்களோட கூட்டணி வச்சிருக்கோம். 2016 இருந்து இப்போ வரைக்கும் தனிச்சு தான் நிக்கிறோம். நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இதய துடிப்பு நின்றவன் மட்டும் இறந்தவன் அல்ல. எப்படி? இதய துடிப்பு நின்றவன் மட்டும் இறந்தவன் அல்ல, லட்சியத்தை விட்டு கொடுத்தவனும் இறந்தவன் தான். நாங்கள் 2016 இருந்து ஒரே லட்சியம், எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. அந்த லட்சியத்தை இன்னை வரைக்கும் பின்பற்றுறோம்.
திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் கூட்டணி இல்லை. இப்போ வரைக்கும் பின்பற்றுறோம் லட்சிய கூட்டணி, மக்களோடு மட்டும்தான். அப்போ மக்களாகி நீங்கள் எங்கள் வெற்றி பெற வைத்தே ஆக வேண்டும். ஏன்னா இது நீங்க பாருங்க, 234 தொகுதியில குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர்கள் நாங்கள் களத்தில் நிறுத்திருக்கோம். குற்றப்பின்னணி இல்லாத வேட்பாளர் களத்தில் நிறுத்திருக்கோம். அதுல 117 பெண் வேட்பாளர்கள். பேப்பரா இருங்க, நான் பார்த்துட்டு தான் வந்தேன், எவனும் மேலே ஏறாதீங்க. அப்போ 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள், அதுல ஒரு திருநங்கை உட்பட இந்த இந்திய அரசியல் வரலாற்றிலே திருநங்கை வேட்பாளர் நிறுத்தியது நாம் தமிழர் கட்சி தான். அது இதே ஆர்கே நகர்ல 2014 நிறுத்தினோம். இப்போ வெள்ளிவாக்கத்தில் நிறுத்திருக்கோம். ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கோம். ஒடுக்கப்பட்ட சமூகம், இதுவரைக்கும் அரசியல் களத்திலே இல்லாத சமூகங்களுக்கு நாம் தமிழர் கட்சி வாய்ப்பு கொடுத்திருக்கோம். எந்த சமூகத்தையும் விட்டுவிடக் கூடாது. அனைவரும் அரசியல் பட வேண்டும், அனைத்து மக்களும் அரசியல் மயமாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கொடுத்திருக்கோம். தேடி தேடி கொடுத்திருக்கோம். நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து மக்களுக்குமானது. இது ஒரு மொழி பேசுபவர்கள் மட்டுமல்ல. நீங்கள் தெலுங்கு பேசுகிறீர்கள், நீங்கள் மலையாளம் பேசுகிறீர்கள், நீங்கள் எந்த மொழி, கன்னடம் பேசுகிறீர்கள், எது பேசினாலும் இந்த கட்சி அனைத்து மக்களுக்குமானது. எங்களுடைய ஆட்சி, எங்களுடைய கொள்கை அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் செய்வது. இதுதான் அனைத்து மக்களுக்குமான கட்சி. எங்க கட்சியிலே நிறைய வேட்பாளர்கள் பிற மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறாங்க, நிற்கிறாங்க. இந்த தேர்தலில் நிற்கிறாங்க. ஆக தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் நீங்கள் எங்களை பிரித்து விடுறீங்களா? அப்படிலாம் நீங்க என்னாதீங்க, அப்படிலாம் நீங்க பார்க்காதீங்க. அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு எங்க அண்ணன் எப்படி அதை பார்க்கறாங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 3% இடஒதுக்கீடை நாங்கள் எதிர்க்கவில்லை, அப்படிலாம் இல்லை. ஆம், கொடுக்க வேண்டும். அருந்ததியருக்கு 3% உள்ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், அது உங்கள் உரிமை. ஆனால் அது எங்க இருந்து நீ எடுத்துன்றதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. நீ பொதுல இருந்து எடுத்துருக்கணும். நீங்க போராடும் போது ரிப்பன் பில்டிங்ல உங்க கூட நின்றுருக்காரு. அப்போ எங்க அக்காவும் உங்களோட நின்றுருக்காங்க. அந்த நீங்க காணொலி இல்ல புகைப்படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எங்க அக்கா உங்களோட நின்றுருக்காங்க. இதே வேட்பாளர் வெண்ணிலா தாய்மானவர் நின்றுருக்காங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் உங்களோடு மக்களோடு நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அந்த நாம் தமிழர் கட்சி ஆர்கே நகரிலே எப்போது போராட்ட களத்தில் உங்களுக்காக, இது இங்க இருக்கக்கூடிய குப்பைமேடு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னா நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 3.5 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல இருக்கு ஈரான். அங்க நடக்கிற போருக்கு நமக்கு எரிவாயு உருளை வரல. அப்ப நீங்க அங்க இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. மக்களாகி நீங்க சுவாசிக்கின்ற காற்று நஞ்சாக மாறிவிட்டது. அப்ப அந்த குப்பை மேடை அகற்றணும். அதுக்கு யாரால முடியும்? குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளர்களால் முடியுமா? ஐயா மரியம் வில்சனால முடியுமா? இல்ல எபனேசர் அண்ணால முடியுமா? இல்ல ராஜேஷ் அண்ணால முடியுமா? சூழலியல் போராளி எங்கள் வேட்பாளர் வெண்ணிலா தாய்மானால் மட்டும்தான் முடியும். ஏனால் ஒவ்வொரு போராட்ட காலத்தில் வென்றிருக்காங்க. அண்ணன் பேசினதுலயே ஏறக்குறைய 3.5 நிமிடம் கூஸ்பாமான பேச்சு. நீ வச்சு பாடுற வந்தா பேன சொல்லி ஒட்டப்பேன்னு சொன்னாரு. அங்கேயும் வழக்கு தொடுத்து அதை தடுத்து நிறுத்தது எங்க அக்கா வெண்ணிலா தாய்மானவள் தான். நீங்க பாருங்க, இப்ப எண்ணூர்ல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அணு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு. அப்போ இதை நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த தீ விபத்து ஏற்பட்டுருச்சு, சரி, இது ஒருவேளை வெடிச்சிருச்சுன்னா, செர்னோபில் மாதிரி வெடிச்சிருச்சுன்னா, அப்போ அதை அப்புறப்படுத்தணும் அல்லது அதை கட்டுப்படுத்தணும். அதை யாரால செய்ய முடியும்? உங்களுடைய வேட்பாளர் எங்கள் அக்கா வெண்ணிலா தாய்மானால முடியும். அது அங்க இருக்குன்னு நினைக்காதீங்க. திரும்பி சொல்ற, திருவள்ளூர் தொகுதி நினைக்காதீங்க. நான் ஒரு ஊழ அக்காவுக்கு கூப்பிட்டாக்கா, இந்த மாதிரி குப்பைமேடு பிரச்சனையா இருக்கு, அக்காவுக்கு நினைவில் இருக்கும். குப்பைமேடு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லும் போது இங்க கூட மனித சங்கிலாம் பண்ணாங்கன்னு சொல்ல, ஆமா தம்பி, ஆமா அது என்னுடைய சகோதரர் தான், நாங்க தான் கூட இருந்து பண்ணோம். அங்க இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனை எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் சொல்றது முன்னாடி சொல்லிட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேன், அக்காவுக்கு நம்ம தகவலை தெரிவிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தகவல் சொல்றாங்க. இப்ப எல்லா போராட்டத்திலையும் தன்முனைப்போடு மக்களுடைய நலனை மட்டுமே சிந்தித்து போராட்ட களத்தில் நிற்கும் வேட்பாளர் வேண்டுமா, அல்லது அவரை பத்தி சொல்றதுக்கு எப்படின்னே தெரியல, பாலியல் குற்றவாளிங்க அவரு மரியம் வில்சனே, அப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறீங்களா? அல்லது இங்க பிரிட்ஜ் கட்டினாங்கல்ல, அந்த பிரிட்ஜில் இருக்க ஊழல் அண்ணன் எபினேசர் பண்ணது. இங்க ஸ்டேடியம் கட்டினாங்க பாருங்க, விளையாட்டு திடல், அதுல எபினேசர் ஊழல் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு.
அப்படிப்பட்ட வேட்பாளர் தேர்ந்தெடுக்க போறீங்களா? அப்படி இல்லைன்னா அண்ணன் ராஜேஷ் தேர்ந்தெடுக்க போறீங்களா? நான் கொடுத்த காசை மட்டும் என் கட்சிக்காரங்க கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொடுத்துருந்தா நான் வெற்றி பெற்றிருப்பேன்னு பதிவு பண்ணியிருக்காரு அண்ணன் ராஜேஷ். எப்போ? 2021 தேர்தலில் நான் கொடுத்த காசை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னா நான் உறுதியாக வெற்றிருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஓட்டுக்கு காசு கொடுக்கின்ற வேட்பாளரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போறீங்களா? உங்கள் பிரச்சனைக்காக எப்போதும் உங்களுடன் நிற்கும் உங்கள் வெற்றி வேட்பாளர் வெண்ணிலா தாயுமானவன் அவர்களுக்கு இந்த தேர்தலிலே விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்க. வாக்கு செலுத்தி அதிகார வலிமை தாருங்க. உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீர்வாக எங்க அக்கா வெண்ணிலா தாயுமானவன் இருப்பாங்க. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.